இந்த ஐஏஎஸ்க்கு மட்டும் மேண்டேட் என்னன்னா டு ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரி மேண்டேட் உள்ள ஒரு சர்வீஸ் உலகத்திலேயே இந்த ஒரு சர்வீஸ் தான். இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது எங்கள் வாழ்வால் எங்கள் வளர்த்தால் இனி என்றென்றும் மங்காத எம் தமிழ் அப்படின்னு இப்ப நம்ம சொல்லணும். அப்படி சொல்ல படிக்கணும். அப்ப அங்க போய் முதல்ல கேட்கிற கேள்வி என்ன கேட்பாங்க? Do you want Hindi to be the official language or not? முக்கியமானது என்னன்னா நீங்க பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். உங்க சிவி பண்றீங்கல்ல, சிவி ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நீங்க பண்ற சிவியில உள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜனநாயகம்ங்கிறது எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளும் வழங்குவது. எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது, ஆனா எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ஆசைப்படலாம். உங்க எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த ஒரு காலத்தில் இந்த ஐஏஎஸ் பரீட்சைங்கிறது பெரிய கம்பசூத்திரமாக இருந்தது. மிஸ்டர் சிவசேலமோ அல்லது நானோ படிக்கும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான கைடன்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ராவ் ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று டெல்லியில் இருந்தது. எங்களெல்லாம் டெல்லிக்கு போக முடியாது, நாங்களே தான் படிச்சுக்கணும். நான் சிவகாசின்னு ஒரு ரிமோட் டவுன் ஒன்று, இப்போ அது எப்பயுமே ரிமோட்டாக இருந்தாலும் படங்கிற டவுன் தான். எந்நேரம் பட்டாசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஊரில் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் மழை பெய்யும். ஊருக்கெல்லாம் பட்டாசு வெடிக்க கொடுப்போம், எங்களுக்கு பட்டாசு வெடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஊர். I was born and brought up in that place. எனக்கு என்னுடைய இன்டெலிஜென்ஸையும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கையும் தவிர எனக்கு வேறு எந்த அசட்டும் கிடையாது. ஆனால் எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் அவ்வளோ அற்புதமான ஆசிரியர்கள். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, தாரமும் குருவும் தலைவிதியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது ஃபைனல்லே என்னுடைய தமிழாசிரியர் என்கிட்ட சொன்னார், சபரிமுத்துன்னு சொல்லி ஒரு ஆசிரியர், நீ ஐஏஎஸ் எழுதணும்னு சொன்னார். அடுத்து கல்லூரியில் என்னுடைய முதல்வர் நீ கண்டிப்பாக ஐஏஎஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கள் அப்பாவுக்கு நான் ஐஏஎஸ் எழுதுறதுல விருப்பம் கிடையாது. அது பிலோ பாவர்ட்டி லைன், சம்பளமே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, அங்கே போய் எதுக்கு நீ போய் கஷ்டப்படுற. ஹி வாஸ் அ பிஸ்னஸ் மேன், ஹி வாஸ் ஏர்னிங் வெல். தென் எங்கள் பிரின்சிபல் மறுபடியும் என்கிட்ட சொன்னார், இந்த பருப்பா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 50 சர்வீஸ் ஏறக்குறைய கிளாஸ் 1 சர்வீஸ் இருக்குது. இந்த ஐஏஎஸ்க்கு மட்டும் மேண்டேட் என்னன்னா டு ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரி மேண்டேட் உள்ள ஒரு சர்வீஸ் உலகத்திலேயே இந்த ஒரு சர்வீஸ் தான். இது ஒரு சாதாரணமான மேண்டேட் கிடையாது. அதனால நீ அப்பாட்ட பேச அப்படின்னாரு. நான் அப்பாட்ட ஒரு டீல் அடிச்சுக்கிட்டேன். நான் சொன்னேன், ஒரே ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறேன், நான் ஐஏஎஸ் மட்டும் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்க மாட்டேன். கிடைக்கலன்னா நான் உங்கள் கூட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிடுறேன், இல்லைன்னா நீங்கள் என்னை அனுமதிக்கணும். ஸோ ஹலோ, நான் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணும்போது ஐஏஎஸ் மற்றெல்லாம் டர்ன்னு ஒரு லைன் போட்டேன், வேண்டாம் அப்படி. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஐ காட் செலக்டட் இன் டு ஐஏஎஸ். உடனே எங்கள் அப்பா அவர் சொல்லிட்டு சார் நீ போய் ஜாயின் பண்ணிக்கோன்ட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தங்கைட்டு நான் சொன்னேன், பார் அப்பா எப்படி ஹீஸ் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், அவர் விருப்பத்துக்கு மாற ஒரு டிசிஷன் எடுத்தேன், அவர் ஒன்றுமே சொல்லலை, போய் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டார். பார்த்தியா, இது மாதிரி ஒரு தகப்பனர் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்னு. உடனே அவள் தான் உண்மையை போட்டு உடைச்சா, போடா மாங்கா மடையா, கண்டிப்பாக ஃபெயில் ஆயிரும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார், நீ பாஸ் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போது ஐஏஎஸ்ல மிஸ்டர் பூமிநாதன் ரொம்ப சரியாக சொன்னார். இந்த இன்டர்வியூ இட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பல சமயங்கள் உங்களுடைய இன்டர்வியூ ஸ்கோர் உங்களை ரொம்ப உயரத்தில் தூக்கி கொண்டு போக முடியும். அல்லது நல்லா இது பண்ணியிருந்தாலும் ப்ரிலிமினரி மெயின் நல்லா பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தேவையான சர்வீஸ் கிடைக்க முடியாமல் போயிடும். இன்டர்வியூவில் என்ன இருக்கணும்? நிபந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கணும், உண்மை இருக்கணும். ஆனால் உண்மை உரைக்க வேண்டும், ஆனால் உரைக்கக்கூடாது. அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி உண்மையை சொல்லக்கூடாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ டாக் டு த போர்ட். நான் ஐஏஎஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த சர்வீஸ் எல்லாமே பிரசிடென்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர் பார்க்குறது ஒரு சாங்கியம். உங்களுக்கு பாரத் தர்ஷன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. மொரார்ஜி தேசாய் அந்நேரம் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். என்னோட பேட்ச்மேட் ஒருத்தர் பிகே ஸ்ரீவத்சவ். அவர் மொரார்ஜி தேசாய் சொன்னார், எதுக்கு அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் ஆட்சி மொழின்னு, சான்ஸ்கிரிட்டையே ஆட்சி மொழியாக்கிட்டால் ஒருவேளை பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு மொரார்ஜி தேசாய் சொன்னார். உடனடியாக பிகே ஸ்ரீவத்சவ் பட் தட்ஸ் எ டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கள் ஐஏஎஸ் எல்பிஎஸ் என்னென்ன டைரக்டர் பக்கத்தில் இருந்தார். உடனே மொரார்ஜி தேசாய் அவர்கிட்ட யா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அந்த மீட்டிங் முடித்தோடனே எங்கள் டைரக்டர் இவர்கிட்ட கேட்குறாரு, பிகே வாஸ் இட் நெசசரி ஃபார் யூ to say that Sanskrit is a dead language, but that's the truth அப்படின்னா மறுபடியும். உடனே அவர் சொன்னார், ட்ரூத் வேற மாதிரியும் சொல்லலாம். So do you really want Sanskrit to be the official language? Because of all the Indian languages, it's not broadly prevalent as a spoken language அப்படின்னு சொல்லாமல. ரெண்டு ஒன்று தானே சார் அப்படின்னா.
ரெண்டும் ஒன்று தான், சொல்கிற முறை வேற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லாமன்னு கேட்டேன். இது இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து பொருந்தும். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்க, தமிழ்நாட்டு போகும்போது உங்களை பார்க்கும்போதே முதல்ல வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு தமிழ்னு சொன்னாலே பிபி ஏறுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் தமிழ் சொன்னால் பிபி ஏறுது, அது நிஜம்தான். தமிழ் வாழ்த்து அப்படின்னு சொன்னால் போதும், எந்த வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு காலத்தில் பாரதிதாசன் அதை சொன்னதுக்கு காரணம் இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது எங்கள் வாழ்வால் எங்கள் வளர்த்தால் இனி என்றென்றும் மங்காத எம் தமிழ் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லணும். அப்படி சொல்ல படிக்கணும். அப்போ அங்கே போய் முதல்ல கேட்குற கேள்வி என்ன கேட்பாங்க, ஜென்ரலி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், do you want Hindi to be the official language or not? உடனே நீங்கள் உடனடியே no, we don't want it. Why should it be? It's not the widest spoken language. 30% பேசுறதுனால அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆயிருமா? இப்படிலாம் வரிசையாக சொல்லலாம். பட் இமேஜின், நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறது வந்து உங்களுடைய உணர்ச்சி குவியலை கொந்தளிப்பை காண்பிக்கிறதுக்காக போகலை. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறது பாஸ் பண்ணுங்கிறதுக்காக போகிறீங்க, நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக போகிறீங்க, அதே சமயம் போய் பேசாமல் இருக்கணுங்கிறதுக்காக போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஒரு அந்நிய மொழியை விட நம் இந்திய மொழி நம் நாட்டின் ஆட்சி மொழியாக இருப்பது வரவேற்க தகுந்தது. ஆனால் அதே சமயம் இந்திய நாட்டின் பாரம்பரியத்தில் பல மொழிகள் இந்தியை விட தொன்மையான மொழிகளாக, கலாச்சார பெருமை பெற்ற மொழிகளாக இருக்கின்றார்கள். அந்த மொழியை பேசுபவர்கள் தங்கள் மொழியின் பெருமை குன்றாது என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றால் இந்திய ஆட்சி மொழியாக வருவதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். ஒரு சின்ன உதாரணம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இதே மாதிரி எத்தனையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் சித்ரா வந்து பற்றி சொன்னார். சித்ரா வாஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஐ வாஸ் நாட் இன் குட் ஹெல்த் ஆன் தட் டே. ஒரு 5-6 மணி நேரம் வரிசை கேள்வி மேலே கேள்வி எல்லாம் கேட்டு கடைசியில் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு வந்தது. நான் சொன்னேன், விட்டுருமா, நீ இதுக்கு மேலே என்ன நீ பேச முடியாது, ஐ எம் டூ டயர்ட். முக்கியமானது என்னென்னா, நீங்கள் பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் சிவி பண்ணுறீங்கல்ல, சிவி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற சிவியில் உள்ள உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், கெட்டிக்காரத்தனங்கள்லாம் எழுதியிருக்கீங்களே, அதெல்லாம் பற்றி ஆழமாக கேள்வி கேட்பாங்க. சும்மா விளையாட்டுக்கு வந்து எழுதி விடக்கூடாது. எனக்கு வந்து ஜெஃப்ரி ஆர்ச்சர் பிடிக்கும் அப்படின்னு எழுதுனா, அவர் எழுதுன நாவலில் எந்த நாவல் பிடிக்கும்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஒன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். அப்போ ஐஏஎஸ்க்கு ஆஸ்பிரேஷனுங்கிறது முதல்ல வேணும். ஆஸ்பிரேஷன் எதுக்காக? இன்னைக்கு நம்ம நாடு வந்து ஒரு புதுமையான ஒரு சூழ்நிலை, ஒரு பக்கம் ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கோம், ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் வளர்ச்சி இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிற அளவில் உள்ள பல மக்கள் இன்னும் வந்து இருக்காங்க. நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகள் கேப் வந்து அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த கேப்பை வந்து குறைக்கிறது தான் டெமோக்ரஸி. ஜனநாயகம்ங்கிறது எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளும் வழங்குவது. எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது, ஆனால் எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ஆசைப்படலாம். அந்த ஆசை வந்து அவங்களுடைய ரைட்டு. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பாடுபடுறாங்க, அவங்களுடைய பேசிக் லெவல் ஆஃப் ஐக்கியூ என்ன இருக்குது, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துகிறாங்க, இது எல்லாத்தையும் கணித்துத்தான் ஒருவர் ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, ஐஆர்எஸ்ஓ எந்த ஒரு சர்வீஸுமே. இதில் வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். எந்த ஒரு சர்வீஸில் எப்படி மக்களுக்கு எப்படிப்பட்ட பெரிய பலன் தரக்கூடிய பாருங்க. அவர் வந்து இதில் சேவக் ரோடுன்னு ஒரு ரோடு ஒன்று, சிலிகுரின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் ஒரு இடம் இருக்குது. அந்த சிலிகுரிலேருந்து சேவக் ரோடு வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி சேவக் ரோடில் ஒருத்தர் பழம் பொருட்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் இவர்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு வந்து வியாபாரம் சரியாக மாட்டேங்குது, ஆன்லைனில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இவர் ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு, சார் சேவக் ரோடுன்னு அட்ரஸ் போட்டால் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ தாமஸ் செட் ஐ வில் கோ அண்ட் see you. அவர் தாமஸ் வந்து போய் பார்த்தார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தன்னுடைய ஆஃபீஸில் வந்து சொன்னார், சிலிகுரி கார்பரேஷன் ஆயிடுச்சு, ஏரியா ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதை வந்து சிலிகுரி 89 அட்ரஸ் கொடுத்துருங்க. ஒரு சின்ன வார்த்தை தான். அந்த சிலிகுரி 89 அவர் போஸ்டல் கோடு கொடுத்ததுனால அவருடைய வியாபாரம் பல மடங்கு மேலே போயிடுச்சு. அதனால் எந்த ஒரு சர்வீஸும் கீழான சர்வீஸோ அல்லது மேலான சர்வீஸோ கிடையாது. ஐபிஎஸ்ல வந்து என்னுடைய எஸ்பி ஒருத்தர் ரொம்ப தைரியமான நேர்மையான ஆஃபீஸர், ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி வழக்கு, அதனால கொலை கேஸ் போடணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் என்கிட்ட வந்து ஒரு நாள் நைட்டில் 7 மணிக்கு வந்து, ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஸ்மால் சேட் வித் யூ. சரி வந்து வாங்க அப்ரால் அப்படின்னு சொன்னால் வந்து உட்காந்து என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை இது கல்பபிள் ஹோமிசைட் தான், இது கொலை கிடையாது, ஆக்ட் ஆஃப் டிஃபென்ஸ். அவர் வந்து இவர் சேர்ந்து இவர் கூட இன்னும் 4 பேர் சேர்ந்து அடிக்க போனாங்க, இதுக்கெல்லாம் விட்னஸ் இருக்குது,
கொலைகேஸ் போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஐ செட் ஃபைன். தென் இஸ் ஐ செட் நல்ல காரியம் தானே, உருப்படியாக தானே செய்றீங்க. ப்ரெஷர் எக்கச்சக்கமாக வரும். ஐ செட் வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. நீங்களும் என் கூட நிற்கணும். ஐ செட் ஃபைன். ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த விட்னஸ் எல்லாம் நானும் பார்க்கணும். ஐ ஷுட் ஆல்சோ பி கன்வின்ஸ்ட். ஹீ செட் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஹீ ப்ரொடியூஸ் எவ்ரி விட்னஸ் அண்ட் வாட் ஹீ செட் வாஸ் ரைட். நான் சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவோம், எனக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. இது கல்பபிள் ஹோமிசைட், ஆனால் இதை மர்டர்னு சொல்லி கேஸ் ப்ரெஷர் வருது. ஐ வுட் லைக் யூ டு பெரூஸ் அ ரெக்கார்ட் ஆல்சோ அஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் வி வில் ஹவ் டு டேக் அ ஃபர்ம் டெசிஷன். அவர் அதே மாதிரி லெட்டர் கொடுத்தாரு. லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் லெட்டர் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டோம். இட் இஸ் அ கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். இப்போ ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி 2 பேர் சிஎம்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்? சரின்னு தான் சொல்லுவார். இப்போ ஒரு எஸ்பி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு செயலை அவரால் செய்ய முடியும். இது கொலைகேஸ் இல்லை, தற்காப்புக்காக பண்ணது அப்படின்னு அவரால் எழுத முடியும். இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சர்வீஸை பற்றியும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சில விஷயங்கள்ல நமக்கு தெளிவு இருக்கணும். நமக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு, சந்தேகமே இல்லை. தமிழுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. தமிழ்னு சொன்னால் மகிழ்ச்சி அடைகிற வரைக்கும் சரிதான், எக்ஸைட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் சரிதான். இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள், மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறையருடைய வாணி, பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி, பரமனின் வரம்பெற்ற புதல்வி, தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்துய்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இன்னொரு மொழியின் மேல் வெறுப்புணர்வாக மாறக்கூடாது. இன்னொருவர் வெறுப்பாக இருந்தால் கூட அவருக்கு வெறுப்பு தேவையில்லை என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மூத்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் உண்டு. அது நம்ம மனசுல இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம எல்லோருக்கும் பாரதியார் அந்த காலத்தில் ரொம்ப கரெக்டா சொன்னார், எப்படி இருக்கணும் நம்ம அப்படின்னு. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். என் மொழி, என் மக்கள், என் நாடு, இதுதான் நம்முடைய தரவரிசை. அந்த தரவரிசையில் என்னைக்குமே பின்தாங்கக்கூடாது. இதை மனசுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டன் பேப்பர் நீங்க நல்லா திருப்தி அடைகிற அளவுக்கு எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ மிஸ்டர் பூமிநாதனுடைய இன்ஸ்டியூட்ல பாருங்க, முதல்ல 200 மார்க் வாங்குறது கடினம்னு இருந்த ஒரு நிலைமை மாறி 200 மார்க் சர்வ சாதாரணமா வருஷத்துக்கு 4-5 பேர். ஒரு காலத்துல என்ஜினியர் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடுவாங்க தமிழ்நாட்டுல. இப்போ ஒரு வில்லேஜில் போய் இந்த என்ஜினியர் சோமநாதன்னா 10-12 பேர் இருக்காங்க, யாரும் தெரியாது, போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு என்ஜினியர் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு 200க்கு மேல வாங்குறவங்க நம்பர் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அதுல ஒரு பெண் ஆல் இண்டியா லெவல்ல 3வது 4வது இங்க உட்காந்துருக்காங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு தரம் நம்ம விக்னேஷ்னு சொல்லி ஒரு பையன் லாஸ்ட் இயர் அவர் வந்திருந்தார். இந்த மார்க் இன்டர்வியூ நடத்தி முடிச்சோடனே நான் இவர்கிட்ட பூமிநாதன் சொன்னேன், ஹி இஸ் கெட்டிங் இன்டு ஐஏஎஸ் அப்படின்னு. இவர் என்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் 1/2 மணி நேரம் தான் பார்த்தீங்க? நான் அப்படி சொன்னேன், இந்த பாருங்க, ஐஏஎஸ்க்கும் மற்ற சர்வீஸ்க்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஐஆர்எஸ்ல இருந்த ஆஃபீஸர் அவர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். ஐபிஎஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். ஐஏஎஸ் அது மாதிரி எந்த ஸ்பெஷலைசேஷனுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் 3 வருஷம் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்ல இருப்போம், அதுக்கப்புறம் பெர்சனலுக்கு போவோம், அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு போவோம். அப்போ நாங்கள் எதில் கெட்டிக்காரங்க? வி ஆர் ஸ்பெஷலைசிங் இன் மேன் மேனேஜ்மெண்ட். ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல உள்ள எல்லா விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் உள்ள எல்லா இஷ்யூவும் நான் போய் சேர்ந்தோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே பழந்தின்னு கொட்டை போட்டு 20 வருஷம் வேலை பார்த்த 5 பேர் எனக்கு தெரியும். அந்த 5 பேர்ல ரீசனபிள் லெவல்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எஃபிஷியன்சி உள்ள 2 பேரை எனக்கு தெரியும். அந்த 2 பேருக்கு ஃபுல்லா டெலிகேட் பண்ண தெரியும். 3 மாசத்துல அவங்ககிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய எல்லா இன்ட்ரிகஸையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அப்ப எனக்கு கெட்டிக்காரத்துல என்னுடைய மேன் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் மை பேசிக் ஸ்ட்ரென்த். அதனால சொல்றேன், விக்னேஷ் நிச்சயம் இந்த தடவை ஐஏஎஸ்ல பாஸ் பண்ண போறான். ஐ ஹவ் சீன் த வே ஹி ஆன்சர்ஸ் வித் கான்ஃபிடன்ஸ் அண்ட் வித் கிளாரிட்டி. அதே மாதிரி அவர் பாஸ் பண்ணி பாட்னால ட்ரைனிங் போய்கிட்டு இருக்காரு. ஐ மெட் ஹிம் a few days back. இப்போ வாட் ஐ வாண்ட் யூ டு நோ இஸ், நான் முதல்ல என்ன சொன்னேன், ஐஏஎஸ் கம்பசூத்திரம் கிடையாது. நெப்போலியனுடைய வெற்றிக்கு ஒருங்க கேட்டாங்க, யூ ஆர் கண்டினியூஸ்லி சக்சஸ்ஃபுல், யூ ஷுட் பி த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இந்த வார் ஸ்ட்ராட்டஜிலன்னு ஒருத்தர் சொன்னவர் நெப்போலியன் சொன்னாரு, ஐ எம் சாரி மை ஃப்ரெண்ட், இட்ஸ் 99% பெர்ஸ்பிரேஷன் அண்ட் 1% இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அந்த பெர்ஸ்பிரேஷன் ரொம்ப தேவை. நீங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் நீங்க கடின உழைப்பு உழைத்தால் அன்றி இந்த சர்வீஸ்ல பாஸ் பண்றது கஷ்டம். அந்த கடின உழைப்புக்கு நிச்சயமா பலன் இருக்குங்கிறதுக்கு
மிஸ்டர் பூமிநாதன் கேட்டால் அவருடைய கேண்டிடேட் செலக்ட் ஆன ஒரு 300 பேரை சொல்லுவார், இவங்கெல்லாம் கடின உழைப்பு உழைத்தார்கள், அதனால மேலே வந்தாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு பி. ஐ congratulate those who have made it to the civil services. Civil services are one of the best things. சில பேர் பல பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, உங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன இந்த சிவில் சர்வீஸில்? இவ்வளவு லஞ்சம் பெருகிருச்சு, இவ்வளவு ஊழல் பெருகிருச்சு, இவ்வளவு தூரத்துக்கு குற்றம் நடக்குது, உங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன? I said one word, we kept India together. We did it. The civil service did it. உள்ளங்கவனை தெரியும் சிவில் சர்வீஸ் என்ன பண்ணாங்கன்னு. நெகிழ்ந்து போய் அரசியல்வாதிட்ட இதுக்கு மேல நெகிழ முடியாது, இந்த நாடு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்ற சக்தியும் ஆற்றலும் நேர்மையும் சிவில் சர்வீஸ்க்கு இருக்கிறதுனாலதான் இந்தியா ரிமைன்ஸ் யுனைடெட். இதை விட ஒரு பெரிய பெருமை சிவில் சர்வீஸ்க்கு இருக்க முடியாது. அதனால வர சிவில் சர்வீஸ், when you join the civil service, remember, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், நினைவகற்றாதே. That's most important. I congratulate all those who have entered into civil service. I wish the best of luck to those aspirants who want to enter into civil service. But keep this as your objective. That's the most important thing. Thank you.